வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று நீர் சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய பிரசன்னத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். In the name of Jesus, I plead the blood of Jesus Christ over them, O Father. இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்கிறாங்க. பாடப்படுகிற பாடல்கள், துதி, ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து மக்களோடு பேசுவீராக. அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். துதி, கன, மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் உட்காருவோம். ஒரு சில பாடல்களை நாம் பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பலிதானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பலிதானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்ல
பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. Hallelujah. God is telling that fear not, for I am with you always. I will never leave you. I will never ever forsake you. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன். நீங்க பயப்படாதீங்க. பாருங்க, பயம் ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸா இருக்கு. நம்ம பயந்தோம்னா எந்த காரியமே வாய்க்காது. நமக்கு வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டும். முன்னேறி செல்றதுக்கு தைரியம் வேணும். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னாலும் வாழ்க்கையில தைரியம் வேணும். ரிஸ்க் எடுக்கணும். கடவுள் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். அவர் நம்மளை கைட் பண்றவரா இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு. வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல வழி தெரியாம நாம மலைந்து திரிகிறோம், எங்கெங்கேயோ போறோம். நமக்கே சந்தேகம் வருது, வாழ்க்கையில சரியான இடத்துக்கு போய் நான் சேருவேனா? என் வாழ்க்கை தானே இது நல்லா இருக்குதா? எப்போ ஒரு விடிவு காலம் பிறக்கும்? எப்போ வெற்றி பெறுவேன் வாழ்க்கையில? எப்போ மற்றவங்களை போல நான் முன்னேறுவேன்? எப்போ நல்லா ஆகும் வாழ்க்கை அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு வழி காட்டுறேன். I am with you always. I will guide you. நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுறேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன் அப்படின்றாரு. நாம் என்ன பண்ணணும்? பயப்படாம அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும். ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறீர் என்பதை நான் நம்புறேன். இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம இருந்தது, ஆனா இன்னைக்கு எனக்கு தெரியுது. என் வாழ்க்கையில குழப்பங்கள் இருக்கலாம், நிறைய சந்தேகம் இருக்கலாம், ஆனா நீங்க என் கூட இருக்கிறீங்க என்பதை நான் ட்ரஸ்ட் பண்றேன். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாலை வேளையில் அவர் மேல நம்பிக்கை வைங்க. அவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போறதே கிடையாது. அவர் சொல்றாரு, ஒருவேளை நீ சிறு கூட்டமா இருக்கலாம், ஆனா நான் உனக்கு துணை நிற்கிறேன். சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார். He is all powerful. இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மேம்படுத்துவோம். வாக்குரைத்தவரே, நீ உண்மையுள்ளவரே, நீ வாக்கு மாறாதவர், நீ வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீ உண்மையுள்ளவரே, நீ வாக்கு மாறாதவர்,
நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனித
மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். குறைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். Yes, Lord. You are so faithful to us, Lord. You are faithful to your word. பிரியமானவர்களே, ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் ஆண்டவர் என்றென்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரர் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பார், வசனித்தும் நான் நிறைவேற்றாது இருப்பேனோ என்று அவர் சொல்லுகிறார். சொன்னா கண்டிப்பா அவர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில அவர் மேல நாம் நம்பிக்கை வைப்போம். ஒருவேளை மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு இங்க வந்திருக்கலாம், சூழ்நிலை மேல நம்பிக்கை வச்சு வந்திருக்கலாம். அதெல்லாம் எடுத்து போடுங்க. கர்த்தர் மேல உங்கள் நம்பிக்கை வையுங்கள். அவர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். They are happiest persons in the world. They are fortunate persons in the world. Those who believe in Jesus Christ. They are so blessed. They are so fortunate. They are the happiest people in the world. எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய நாங்கள் வருவோம். தர்மியான மாலை வேளைக்காய் மகன் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர்களோடு பேசுவீராக, அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. இங்கு வந்தது நல்லது என்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அவர்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அற்புதங்களை பேசுகிறேன், அதிசயங்களை பேசுகிறேன், வாழ்க்கை மாற்றங்களை பேசுகிறேன். வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறி செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தரை நம்பி விசுவாசித்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் செய்கிற வேலைகளையும் ஆசீர்வதிக்கிறார். உமக்கே கனம் துதி மகிமை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய இந்த புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். புதிதாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமாக புதன்கிழமை மாலை வேளையிலே த பவர் ஆஃப் பிளஸிங், ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை, அதை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும்
வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே, இந்த புதன் மாலை வேளையிலே உங்கள் மத்தியிலே ஆசீர்வாதத்தினோட வல்லமை, இதை பற்றி நான் பேச போகிறேன். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். The Lord remembers us. அவர் நம்மள நினைச்சிருக்கிறார். நம்ம நிறைய நேரங்கள்ல மனுஷங்க நம்ம நினைக்கலன்னு இவ்வளவு வருத்தப்படுறோம். எங்க மாமா நினைக்கலங்க, சித்தப்பா நினைக்கல, எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க, எங்க அப்பா அம்மா எல்லாம் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க எங்களை நினைக்கவே இல்லை அப்படின்னு நம்ம நிறைய நேரங்கள்ல மனுஷர்கள் நம்மள நினைக்காததை பத்தி ரொம்ப வருத்தப்படுறோம். அவங்க நம்மளை நினைக்கணும்னு நம்ம விரும்புறோம். என் புருஷன் என்ன நினைக்கிறதே கிடையாது, என் மனைவி என்னை நினைக்கிறதே கிடையாது, என் கூட பிறந்தவங்க என்னை நினைக்கிறதே கிடையாது அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம் பாருங்க. ஆனா இங்க சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை நினைத்திருக்கிறேன். ஐ ரிமெம்பர் யூ. எல்லா நேரத்திலையும் நான் உங்களை நினைத்திருக்கிறேன். எந்த விஷயத்துலன்னா, இந்த இடத்துல குறிப்பாக கர்த்தரும் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வதிக்கிற விஷயத்துல அவர் நம்மளை நினைச்சிருக்கிறார். நம்மளாம் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாம் கரங்களை ஒருத்தி சொல்லுவோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். நம்ம blessed. You are blessed. You are already blessed. இதைத்தான் நம்ம இருதயத்தின் ஆழத்துக்குள்ள செலுத்த வேண்டும். நம்முடைய மனதை இதனால புதுப்பிக்க வேண்டும். We have to renew our mind with the word of God. மனதை புதுப்பிக்கணும் பாருங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னங்க என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இனிதான் நான் வந்திருக்கிறேன், என்னை பார்த்து நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? இது என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என் புருஷனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு என் பெற்றோருக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு என் மனைவிக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு எவ்வளவு பொருளாதார பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, என் கையில ஒண்ணுமே இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா? என்னை பார்த்து நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு சொன்ன அது எப்படி நியாயமாகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். முக்கியமா என்னன்னா, இந்த ஆசீர்வாதம்னா என்னன்னு நமக்கு வழங்கல. அதனாலதான் நம்ம அதை பற்றி நம்ம தப்பா நினைக்கிறோம். ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையின் மேல நம்ம கூறுவது. இதைத்தான் இதுக்குதான் நம்ம ட்ரைனிங் எடுக்கணும் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையின் மேல நல்ல வார்த்தைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? கூற வேண்டும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறார், யூ ஆர் பிளஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் அப்படி சொல்லியிருக்கும் போது நாம இல்லைங்க ரொம்ப கடன் இருக்குங்க அப்படின்னு சொன்னா ரெண்டும் அலைன்மெண்ட் ஒத்து வராது பாருங்க. ஒரு பூட்டு இருக்கு, ஒரு சாவி இருக்கு. இந்த இன்டர்வியூல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சிஎம்சில நர்சிங் இன்டர்வியூ எல்லாம் நடக்கும். அந்த இன்டர்வியூல என்ன பண்ணுவாங்க, ஒரு பூட்டை கொடுத்துருவாங்க, ஒரு கொத்து சாவி கொடுத்துருவாங்க. இந்த பூட்டை இத்தனை செகண்டுக்குள்ள திறக்கணும். அது ஒரு இன்டர்வியூ. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. சரியான அந்த சாவியை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுல ஒரு 20 சாவி 25 சாவி இருக்கும் பாருங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, பல வழிகள் இருக்கு. முதல்ல எந்த பக்கம் இதுல பள்ளம் இருக்கு, சாவியில பள்ளம் இருக்குன்னு பார்க்கணும். அது கரெக்டா செட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த பூட்டினுடைய பேரை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பூட்டுக்கு ஒரு நம்பர் வச்சிருப்போம், அதை பார்க்கலாம். டக்குன்னு என்ன பண்ணலாம், அந்த சாவியை எடுக்கலாம். நிறைய சாவி இருக்கலாம், எல்லா சாவியும் திறக்க போறது கிடையாது. ஆனா கரெக்டா அந்த சாவி இந்த பூட்டுக்கு அலைன் ஆகணும். அப்போதான் அது என்ன பண்ணும், கிளக்குன்னு ஒரு சவுண்ட் அந்த பூட்டு திறக்கும். பாருங்க, கடவுள் ஒண்ணு சொல்லியிருக்கிறார் நம்மளை பத்தி. நம்மளை சொல்லியிருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிக்கும் பொழுது நாம நான் எனக்கு பெரிய சாபம் இருக்குங்க என் வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா, அந்த சாவி இந்த பூட்டை திறக்கவே திறக்காது. சாவின்றது நம்முடைய வார்த்தை தான், நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். இங்க கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நினைச்சிருக்கேன். யாரும் உன்னை நினைக்கலன்னு என்ன, நான் உன்னை நினைச்சிருக்கேன். இப்ப நாம ரொம்ப சந்தோஷப்படணும். என்னன்னா, இந்த கடவுள் அண்ட சராசரத்தை தம்முடைய வார்த்தையின் வல்லமினால் உண்டாக்குன இந்த தேவன் என்ன நினைச்சிருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது, நான் அவருக்கு ரொம்ப ப்ரெஷியஸா இருக்கிறேன்றது நமக்கு நல்லா தெரியுது பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கடவுள் எங்கேயோ இருக்கிறாருங்க, அவர் வானத்துல இருக்கிறாரு, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு. நான் பூமியில ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறேன், சென்னையில ஏதோ ஒரு இடத்துல, மதுரையில இடம் பேர் கூட தெரியாத ஒரு கம்பெனில, ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துல, என்னமோ ஒரு கம்பெனில நான் வேலை செய்யறேன். என்ன எப்படி ஆசீர்வதிக்க முடியும் கடவுள்? எனக்கு அவருக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் பாருங்க. ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறாரு, அவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் யாரெல்லாம் ஆசீர்வதிப்பாருன்னா, அவர் சொல்றாரு இஸ்ரவேல் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பாரு, ஆரோன் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பாரு. அப்புறம் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அவருக்கு என்ன விருப்பம்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனையும் அவர் ஆசீர்வதிக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற மொத்த மனுஷனையும் அவரு எல்லாரும் இடத்துல அன்பு கூறணும், எல்லாரும் நல்லா வாழணும், ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாதுன்னு அவர் விரும்புறாரு.
ஆகவேதான் அவர் சொல்றாரு, நல்ல வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் சொல்றதை நீயும் என்ன பண்ண அதே மாதிரி சொல்ல அப்படின்றாரு. அடுத்து வர வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அப்படின்னா நீங்க பல மடங்கு இன்க்ரீஸ் ஆவீங்க, வர்த்திக்க பண்ணுவார், பெரிய லெவல்ல வருவீங்க. நீங்க ஒரு ஆள் கூட கெட்டு போக மாட்டீங்க. ஆனா நம்ம பிள்ளைங்களை நம்ம என்னெல்லாம் பேசுறோன்றது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்ல மாட்டேன் இப்போ. நம்ம பிள்ளைங்க மேல என்னென்னலாம் வார்த்தைகளை பேசுறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது என் வயத்துல பிறந்திருக்குது, பெரிய தலைவலி இது. வேற எங்கேயாவது போய் பிறந்திருக்க கூடாதா? இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? நான் ஏதோ கஷ்டப்படுறேன், வேலை செய்யணும், போய் சம்பாதிக்கணும், இவங்களெல்லாம் படிக்க வைக்கணும், நான் போய் கஷ்டப்படுறேன். ஆனா இந்த பிள்ளைங்க இருப்பாருங்க, ஒண்ணு கூட ஒழுங்காவே கிடையாது, ஒண்ணு கூட அடங்க மாட்டேங்குது, ஒண்ணு கூட தேரவே தேராது போலகுது, ஒழுங்கா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் பிள்ளைகளை பத்தி என்ன சொல்லிக்கிறாரு? நீ கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். உங்க மேல இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு ஆசீர்வாதம், ஒரு இன்க்ரீஸ், பெருக்குகிறதுக்கான ஒரு பெரிய அனாயிண்டிங், அந்த ஒரு சக்தி, தெய்வீக சக்தி உங்க மேல இருக்கு. உங்களால நம்ப முடியல பாருங்க. என்னையே சந்தேகமா பாருங்க, என்னடா இன்னைதான் வந்துக்கிறோம், இன்னைக்கு இவர் நம்மளை பார்த்து இந்த மாதிரிலாம் சொல்லு இருக்கிறாரு அப்படின்னு. இல்ல உண்மையாவே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாருங்க. இது அவர் சொன்னதை நான் எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். இது நான் என்னோட சொந்த கருத்து இல்ல, அவர் உங்களை பார்த்து அவர் சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், நான் உன்னை நினைச்சிருக்கேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறேன், எனக்கு பயப்படுற சிறியோர் பெரியவர் யாரா இருந்தாலும் அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். பாருங்க, கடவுள் ஒரு நாளும் நம்ம கெட்டு போகணும்னு அவர் விரும்புறதே கிடையாது. அதனாலதான் நல்ல வார்த்தைகளை அவர் நம்ம மேல என்ன பண்றாரு, அவர் ஆசீர்வாதமாய் கூறுகிறார். ஆசீர்வாதம் அப்படின்றதுக்கு பெனடிக்ஷன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. பெனே அப்படின்னா நல்ல, டிக்ஷன் அப்படின்னா அறிவிக்கிறது, நல்ல வார்த்தைகளை என்ன பண்றது, அறிவிக்கிறது, அது பேர் தான் ஆசீர்வாதம். பாருங்க, நமக்கு இந்த இந்திய பண்பாட்டுல, அதுவும் தமிழக கலாச்சாரத்துல, இந்த பெரியவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பழக்கம் இல்லையா? நமக்கு ஒரு நல்ல நாள், ஏதோ ஒரு பண்டிகை வருது, இல்ல ஏதோ ஒரு திருமண நாள், இல்ல ஒரு பிறந்த நாளோ என்னமோ ஒண்ணு வருது, ஒரு நல்ல நாள் வரும்பொழுது என்ன பண்றோம், பெரியவங்க காலில் விழுறோம் போய். பெரியவங்க காலில் விழுந்தோன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நல்லா இருப்பா சொல்றாங்களா? உங்களுக்கு உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்க, நல்லா இருப்பா. அதை தாங்க ஆண்டவர் சொல்றாரு. எங்க இங்க இருந்தா வந்திருக்குது. நாம நல்லா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கை நல்லா இல்ல. அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, தலையை பிச்சுக்கிறான் வாழ்க்கையில. ஒரு அடி ஜான் ஏறனா சொல்லுங்க மோழம் சருகுது. இதெல்லாம் நம்ம சொல்லின்னு இருக்கும் பாருங்க. ஜான் ஏறனா மோழம் சருகுது, வர வேட்டானா செலவு பத்தனாம இருக்குது. இப்படிதான் மனிதனோட வாழ்க்கை இருக்குது. வாங்குற சம்பளம் ஒரு 5 நாள் கூட வரமாட்டேங்குதுங்க. நான் சொல்றேன் அதிகமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். 5 நாள் கூட வரமாட்டேங்குது. எப்படி வருதோ அதே மாதிரி என்ன பண்ணு, கடகடன்னு காலி ஆகுது. என்ன காரணம்? நமக்கு ஒண்ணுமே வழங்க மாட்டேங்குது. கடவுள் ஒரு எங்க இருக்கிறாரு, கண்ணை மூடின்னு இருக்கிறாரா, என்ன கருணையா பாக்குறாரா இல்லையா, என்ன பண்றாரு அவர் மட்டும் நல்லவரா இருந்திருந்தா என் வாழ்க்கைய கொஞ்சம் நல்லா ஆக்கியிருக்கலாம்ல, எனக்கு கொஞ்சம் நல்ல வசதியா என்ன உண்டாக்கி இருக்கலாம்ல, அட்லீஸ்ட் என்ன அமெரிக்காவிலாவது பறக்க வச்சிருக்கலாம்ல, அப்படி யோசிக்கிறோம் நம்ம. சரி, அமெரிக்காவானங்க கொஞ்சம் வெள்ளையாவது பறக்க வச்சிருக்கலாமே, என்னென்னலாம் யோசிக்கிறோம் பாருங்க. ஏன்னா மனுஷனோட வாழ்க்கையில அவ்வளோ டிப்ரெஷன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அவனுக்கு உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பிரச்சனைகளுக்கான கேள்விகள் இருக்கு. அந்த நிறைய கேள்விகளுக்கும் அவன் வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகள், சவால்களுக்கான பதில் ஒண்ணுமே தெரியல. ஏன் வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்குது? நான் நல்லா இருக்கணும்னு விரும்புறேன், ஆனா நல்லா வர மாட்டேங்கிறேன்னு. என் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு விரும்புறேன், ஆனா கெட்டதே நடக்குது. அப்படின்னா ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஒண்ணு இருக்கிறது. கடவுள் முதல்ல மனிதனை உண்டாக்குன பொழுது அவனை அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்துல உண்டாக்குறாரு பாருங்க. அவருடைய சாயல், அவருடைய ரூபத்துல உண்டாக்குறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவர் எப்படி நமக்கு என்ன வேண்டுமோ அதை சிந்தித்து தீர்மானித்து அதுக்கப்புறம் பேசி அதை உண்டாக்குனாரு, அதே போல ஒரு மனுஷனை அவர் உண்டாக்கிட்டாரு. அவர் என்ன பார்த்தாரோ அதை பேசல, ஆனா அவருக்கு என்ன வேணுமோ அதை பேசினாரு. இதே போல மனிதனை வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பேசக்கூடிய பேராற்றல் உள்ளவனாக படைச்சிருக்கிறாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு பவர், ஒரு வல்லமை, ஒரு சக்தி உங்களுக்கும் எனக்கும், மனுஷர்களாகி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, எனக்கு என்ன வேணும்ன்றத நான் தீர்மானிச்சு அதுக்கேத்த வார்த்தைகளை பேசி நான் உண்டாக்க முடியும். அதை உண்டாக்க முடியும் கண்டிப்பா. அப்படிப்பட்டவனாக கடவுள் மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். இது விளங்கலன்னா பாத்தீங்க, வாழ்க்கையே போச்சு, அவ்வளவுதான்.
இது முதல்ல இது வழங்கணும். கடவுளை மாதிரியே நம்மள உண்டாக்கி இருக்கிறார். கடவுள் எப்படிப்பட்டவர்? அவருக்கு என்ன வேண்டுமோ அதை டிசைட் பண்ணி அதை மட்டும் பேசி அதை உண்டாக்கக்கூடிய ஒரு பேராற்றல் அவருக்குள்ள இருந்தது. அந்த ஆற்றலை தூக்கி, அந்த டிவைன் பவரை தூக்கி நம்மளுக்குள்ள வச்சிட்டாரு. அவரை மாதிரியே நம்மளும் உண்டாக்கிட்டாரு. இப்ப நமக்கு என்ன வேணுமோ நாம தெரிந்தெடுத்து பேச முடியும். இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை அங்க நடந்து விட்டது. நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு எதிரி இருக்கான். அவன் சாத்தான், பிசாசு. அவன் என்ன பண்ணா, லேசா அந்த நம்முடைய வாயில இருக்கிற வார்த்தைகளை அப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டான் பாரு. ட்விஸ்ட் பண்ணி விட்டதுனால நம்ம என்ன பண்றோம், தேவை இல்லாத வார்த்தைகளையும் சேர்த்து பேசுகிறோம். இதுக்கு காரணம் என்ன? உலகத்துல இந்த பிசாசு மூலமா பாவம் மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. இந்த பாவம் உள்ள நுழைஞ்ச உடனே மனுஷனுடைய பேச்செல்லாம் மாறிடுச்சு பாருங்க. மனிதன் சுயநலம் மிக்கவனாக மாறிவிட்டான் பாருங்க. முதல்ல கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குனாரு. ஏவாளை பார்த்த உடனே அவனுடைய விலா எலும்புல இருந்துதான் ஏவாளை மனுஷிய உண்டாக்குறாரு, அவனுடைய மனைவியை உண்டாக்குறாரு. அவளை பார்த்த உடனே கவிதை அவனுக்குள்ள இருந்து புறப்பட்டு வருது. இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள் சொல்லி, இவள் என் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்று சொல்லி அப்படியே கவிதெல்லாம் சொல்லி அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்றான் பாருங்க. ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாவம் உலகத்துல பிரவேசிக்குது. மனுஷன் பிசாசுக்கு தன்னுடைய வாழ்க்கையில கதவை திறக்கிறான். பிசாசு உள்ள அவனுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விடுறான். அதுக்கப்புறம் பாவம் உள்ள நுழைஞ்ச உடனே ஆதாம்கிட்ட கடவுள் கேட்கிறாரு, ஏன்பா உனக்கு என்ன ஆச்சு, எங்க இருக்கிற நீ அப்படின்னு கேட்ட உடனே கர்த்தரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே நான் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் அப்படின்னு. அவர் கேட்கிறாரு, நீ நிர்வாணின்னு உனக்கு யார் சொன்னது? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டோன்னே உடனே பாருங்க எவ்வளவு சுயநலம். நான் ரொம்ப யோகியன், ஆனா நீர் எனக்கு கொடுத்தீர் பார்த்தீங்களா ஒரு மனைவி, ஒரு ஸ்திரீ. ஞாபகம் இருக்கா? என் விழா எலும்புல இருந்து ஒருத்தி எடுத்து உண்டாக்குனாரு, மனுஷின்னு சொல்லி உண்டாக்கி என்கிட்ட கொண்டு மனைவின்னு சொல்லி கூட்டு தெரியாது. அவள் தான் என்ன பண்ண எனக்கு அத கொடுத்தாள். ஒரு பெரிய சுயநலம் அவனுக்கு வந்துடுச்சு. உடனே பழைய தூக்கி மனைவி மேல போடுறான். இன்னைக்கு பழைய தூக்கி எவ்வளவு பேர் மனைவி மேல போடுறாங்க. குடும்பத்துல நிறைய பிரச்சனை இதனால்தான். இவர் ரொம்ப யோகியம், இவர் எந்த தப்பும் பண்ணாதவர், என்ன பண்ணாலும் மனைவி மேலதான் தப்பு. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்திருக்கீங்களா? நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், சந்திச்சிருக்கேன். இப்ப கூட இருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவர் என்ன பண்ணாலும் அது ஓகே, இவர் என்ன பண்ணாலும் கரெக்ட். ஆனா மனைவி எது செஞ்சாலும், என்ன தவறு வந்தாலும், தவறு நேர்ந்தாலும் அதுக்கு காரணம் மனைவி தான். இது எங்க ஆரம்பிக்குதுன்னா அங்கேயும் ஆரம்பிக்குது. எப்ப பாவம் உள்ள நுழைஞ்சதோ அப்பயே அன்பு போயிடுச்சு. கணவன் மனைவிக்குள்ள இருந்த அன்பு போயிடுச்சு. ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய தூக்கி போடுறாங்க. சரி, ஏவாள்கிட்ட கேக்குற, என்னம்மா என்ன ஆச்சு உனக்கு, ஏன் நீ ஏன் அப்படி பண்ண கேட்டா, நான் கிடையாதுங்க, பிசாசு என்ன வஞ்சித்தான். இந்த மாதிரி ரொம்ப யோகியம் மாதிரியும் பழிய தூக்கி என்ன பண்றாங்க, பிசாசு மேல போடுறாங்க. சரி, கடவுள் ஒரு பெரிய ஒரு தீர்வை அங்க உண்டு பண்றாரு. அப்போவே அந்த பாவத்துல விழுந்த உடனே சாபம்லாம் உள்ள வந்துடுச்சு. வேலையில ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு. அவர் சொல்றாரு, நீ நெற்றி வியர்வையினால நீ அப்பம் புசிப்பாய், இந்த பூமியானது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும், உன் நிமித்த சபிக்கப்பட்டு இருக்கும். சாபம் உள்ள வந்துடுச்சு பாருங்க. அதனாலதான் வாழ்க்கை இவ்வளவு கடினமாக இருக்கிறது. மனிதனை ரொம்ப ஆசீர்வாதம் உள்ளவனா உண்டாக்குனாரு ஆண்டவர். அவரை போலவே உண்டாக்குனாரு. அவனுக்கு என்ன வேணுமோ அதை தெரிந்தெடுத்து தீர்மானித்து பேசக்கூடிய பேராற்றல் உள்ளவனா உண்டாக்குனாரு. ஆனா அதெல்லாம் இழந்து போயிட்டு இந்த மனிதன் எப்படிப்பட்டவனா மாறிட்டான்னா, கண்ட போனதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அவனோட வாழ்க்கையில பாவம் வந்துடுச்சு, சாபம் வந்துடுச்சு, வியாதி வந்துடுச்சு. கர்த்தர் சொல்றாரு, நீ இப்படி செஞ்சதுனால கர்ப்ப காலத்துல உன்னுடைய வேதனையை நான் மிகவும் பெருக பண்ணுவேன். வியாதி உள்ள வந்துடுச்சு, குடும்ப பிரச்சனை உள்ள வந்துடுச்சு, சாபம் உள்ள வந்து விட்டது. அப்பத்துல இருந்து இந்த சாபம் இங்க இந்த பூமியில வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இந்த சாபத்துல இருந்து நாம எஸ்கேப் ஆகணும். இந்த சாபத்துல இருந்து நாம தப்பித்து கொள்ள வேண்டும். தப்பித்து கொள்ளணும்னா வேற எந்த வழியும் கிடையாது. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. கலாத்தியர் 1:4 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றாரு, இந்த சாபத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது. கலாத்தியர் 1:4 உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். 1:4 வாசிக்கிறேன். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படியாக நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். மனித வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, ஆசீர்வாதமா இருக்கணும்னா, நிம்மதியா இருக்கணும், நல்லா தூங்கணும், வேலையை கஷ்டம் இல்லாம செய்யணும், அவனுக்கு எல்லாமே லேசா வரணும், பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு பெரிய கஷ்டம் இருக்கக்கூடாது, சாபம் இருக்கக்கூடாது, அவன் நல்லா வரணும்னா இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று அவனை
விடுதலையாக்கணும். அதுக்கு என்ன பண்ணாரு? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த மனித வர்க்கத்தினருடைய பாவத்தெல்லாம் அவர் மேல எடுத்து சுமத்திட்டாரு பாருங்க. அவர் மேல சுமத்தி பாவம் சாபம் எல்லாத்தையும் அவர் மேல போட்டு அவர் மேல இருந்து ஆசீர்வாதத்தை எடுத்து மனு வர்க்கத்தின் மேல வச்சுட்டாருங்க. இயேசு கிறிஸ்து மனு வர்க்கத்தினுடைய பிரதிநிதியாக வந்து எல்லா பாவத்தையும் சாபத்தையும் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாரு. இப்ப இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னா, அவர் நாமத்தை நாம விசுவாசிக்கணும், நம்பணும். அப்படி நம்பும் பொழுது இந்த சாபத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். ஏன்னா கலாத்தியர் நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கும் பொழுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். You have been redeemed from the curse of the law. You have been redeemed. எப்பயோ நீங்க வந்து மீட்கப்பட்டாச்சு. உங்களுக்கு மீட்கிற பொருளா என்ன பண்ணியாச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்திட்டார். பாவங்களுக்காக அவரை ஒப்பு கொடுத்துட்டார். சாபத்தெல்லாம் தூக்கி அவர் மேல போட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதை நாம விசுவாசிக்கணும், நம்பணும். ஏன்னா அடுத்த வசனமே சொல்றது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஏன் அவர் வந்து இங்க மனிதனாக பறக்கணும்? ஏன் வந்து மனிதனோட மனு வர்க்கத்தினோட பாவ சாபத்தெல்லாம் ஏன் அவர் மேல ஏற்றுக்கொள்ளணும்? ஏன் அங்க பாடுபடணும்? ஏன் ரத்தம் சிந்தணும்? ஏன் அவர் மரிக்கணும்? ஏன் அடக்கம் பண்ணப்படணும்? ஏன் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கணும்? ஏன்னா நீங்க அது மூலமா ஆசீர்வதிக்கப்படணும். இந்த ஆசீர்வாதம் உங்க மேல வரணும். அதுக்காக தான் அவர் இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார், சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். இப்ப இதுல வந்து நம்ம பங்கடைகிறது, இந்த ஆசீர்வாதத்தை சொந்தக்காரரா ஆகணும், இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். நம்ம என்ன பண்ணணும் பாருங்க. இப்ப எனக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த 2 பெண் பிள்ளைங்க எனக்கு இருக்கிற எல்லாவற்றுக்கும் அவங்க சொந்தக்காரங்க எப்படி ஆறாங்க? எப்படி அவங்களுக்கு உரிமையாளர்களாக, எனக்கு என்னெல்லாம் இருக்குது, எனக்கு வீடு இருந்தா அவங்க அதுக்கு உரிமையாளரா ஆகுறாங்க. என் பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்கு, அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, எல்லாத்துக்கும் அவங்க உரிமையாளரா ஆகுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? ஒண்ணும் கிடையாதுங்க, என் வீட்டுல வந்து பிறகுறாங்க, எனக்கு பிறகுறாங்க, அவ்வளவுதான். என்னைக்கு எனக்கு வந்து பிறந்தாங்களோ அன்னைக்கே எனக்கு உரிய எல்லாவற்றுக்கும் அவர்கள் சொந்தக்காரர்களாக மாறி விடுகிறார்கள், வாரிசாக மாறி விடுகிறார்கள். அப்ப நாமளும் அதே மாதிரிதான் மாற முடியும். எப்படி இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கிறது? எப்படி இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்றது? அவருடைய குடும்பத்துல நம்ம பிறக்கணும். எப்படி பிறக்க முடியும்? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. இயேசுன்ற நாமத்து மேல நம்பிக்கை வைக்கணும், விசுவாசம் வைக்கணும். அப்படி விசுவாசம் வச்சா போதும், அவரை நம்பினா போதும், அவருடைய குடும்பத்துல நம்ம வந்து அங்கத்தினர்களாக மாறிவிடும். அவருடைய குடும்பத்துல வந்து பிறக்கிறோம்னு சொல்கிறது. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இப்படி நாம் வாசிக்கிறோம், அந்தபடி திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியே பெற்றீர்கள். அப்படியே மாத்தி விட்டாரு. இந்த உலகத்துல தான் நான் இருக்கிறேன், இந்த உலகத்துல தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்ப நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன். ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு காரியங்கள் சாதகமாக எல்லாம் மாறுகிறது. அவர் எனக்கு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனை தராரு, தெய்வீக பாதுகாப்பை தருகிறார், ஒரு தெய்வீக பராமரிப்பை, டிவைன் ப்ரொவிஷனை அவர் எனக்கு தராரு. அவருடைய டிவைன் பவரை எனக்கு தராரு. 2 Peter 1:3-4 நம்ம வாசிக்கிறோம். அவருடைய திவ்ய வல்லமை, அவருடைய டிவைன் நேச்சரை எனக்கு தராரு. அவருடைய சுபாவம், தெய்வீக சுபாவத்தை எனக்கு தராரு. எல்லாமே அவர் மூலமா எனக்கு வர ஆரம்பிக்குது. நான் என்ன பண்ணேன்? வெறும் அவர் நாமத்து மேல விசுவாசம் வச்சேன், அவ்வளவுதான். அவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர், இன்னைக்குல இருந்து நீர் என்னோட வாழ்க்கையின் ஆண்டவராக ரட்சகராக இருப்பீராக அப்படின்னு சொல்லி நான் சொன்ன பாருங்க. நான் வந்து ஒரு மெய்யான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன். எங்க அப்பா பேர் வந்து எபினேசர், பைபிள் நேம் அது. எங்க அம்மா பேர் வந்து லீலா. இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல நான் வந்து பிறந்தேன். வாரான காலையில கரெக்டா சர்ச்சைக்கு போயிடுவோம். எவ்ரி வீக் நாங்க போய் தான் ஆகணும், கண்டிப்பா, வேற ஆப்ஷனே கிடையாது. எனக்கு புத்தி தெரிஞ்சதுல இருந்து நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி என்னை தூக்கின்னு போயிருப்பாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சை தவிர வேற எங்க இருந்ததே கிடையாது. ஆனா நான் கடவுளுடைய பிள்ளை இல்லை. நான் ஒரு குடும்பத்துல வந்து கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டதுனால நான் கடவுளுடைய பிள்ளை ஆயிடலைங்க. என் வாழ்க்கையில நிறைய சாபங்கள் இருந்தது, என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்தது, என் வாழ்க்கையில நிறைய குறைவுகள், தாழ்ச்சிகள், பற்றாக்குறை, வறுமை, வேதனை நிறைய இருந்தது, கண்ணீர் இருந்தது. ஒண்ணுத்துல ஒன்றும் விடுதலையே ஆகல. ஆனா பைபிளை வாசித்தா இதெல்லாம் சொல்றார், நீங்க மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள்,
நீங்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், நீங்கள் வந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கீர்கள், கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்க மேல வந்துரு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவ குடும்பத்துல வந்து பார்த்தேன், என் பேர் ரிச்சர்ட் ஆச்சு, நான் ஒரு கிறிஸ்தவ பேர் வச்சுட்டு இருக்கேன்னா கிறிஸ்தவன் தானேன்னா அப்புறம் தான் தெரியுது இல்ல. கிறிஸ்தவ பேர் வச்சுன்னு இருந்தாலும் கிறிஸ்தவ குடும்பத்துல நான் வந்து கிறிஸ்தவ அப்பா அம்மாக்கு பிறந்ததுனாலே நான் கிறிஸ்தவன் கிடையாதுன்னு எனக்கு வழங்கிடுச்சு. நல்லா இன்னும் நான் வந்து ஆண்டவருடைய குடும்பத்துல பிறக்கவே இல்லை. அவருடைய நாமத்து மேல எப்ப விசுவாசம் வச்சு அவரை எப்ப ஏற்றுக்கொள்றனோ அன்னைக்குதான் நான் அவருடைய பிள்ளை ஆக முடியும்ன்றத வழங்கிக்கணும் பாருங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் உட்காந்து கேட்கற மாதிரி நான் ஒரு மீட்டிங்ல உட்காந்து கேட்டுன்னு இருக்கிறேன். அந்த அண்ணன் சொல்றாரு, தம்பி நீ கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால உன் கிறிஸ்தவ பேர் இருக்கனால நீ கிறிஸ்தவம் கிடையாது. ஆண்டவருடைய நாமத்து மேல நீ நம்பிக்கை வைக்கணும், விசுவாசம் வைக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும் இருதயத்துல. அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளை ஆக முடியும். அப்பதான் இந்த சாபம்லாம் உன் வாழ்க்கையில இருந்து போகணும்னு சொன்னார் பாருங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னங்க எவ்வளோ பிரச்சனை இருக்கு, என் வீட்டுல எவ்வளவு கண்ணீர் இருக்கு, எவ்வளவு துன்பம் இருக்கு, எவ்வளவு கடன் இருக்கு, வாழ்க்கையில ஒரு மில்லி மீட்டர் கூட முன்னேறி போகவே இல்லை. இவருன்னா இந்த மாதிரி சொல்றாரு, ஏத்துனா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவருக்கு எப்படிங்க தெரியும்? கண்ணுக்கே தெரியல. அவர் எப்படி நான் நம்புறது? என் கண்ணுல அவரை பார்க்கல. இவங்க சொல்ற இயேசுவ நான் அவர் பேசுறது நான் கேட்கவே இல்லை. ஆனா அவங்க சொன்னாங்க பைபிள்ல இருக்கிற வார்த்தை எல்லாம் அவர் பேசுறது அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணு நம்பணும், அவ்வளவுதான். நான் யோசிச்சு பார்த்தேன், இது சரிப்பட்டு வராதுன்னு ரொம்ப வருஷம் தள்ளி போட்டேன், நம்பாமே போயிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன், நான் ஏங்க இவ்வளோ சொல்றாரு, இவ்வளவு வருஷம் நம்பாம ஒண்ணும் நடக்கவே மாட்டேங்குது. சரி நம்மனா ஏதாவது நடக்கலாம் பார்க்கலாம், நம்பிதான் பார்ப்போமே, நம்பி ஒருவேளை நம்ம நல்லா வந்துட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், ஒரு நாள் என் வாழ்க்கையை இயேசுக்கு அர்ப்பணிச்சேங்க. அன்னைக்கு சொன்னேன், இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, இன்று முதல் உண்மை என் வாழ்க்கையின் ஆண்டவராக ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்றேன். என் வாழ்க்கை சரியாவாங்க. என் வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் இருக்குது, துக்கம் இருக்கு, துயரம் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 1ஆம் தேதி ஆனா போய் நான் வேண்டுவேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த வருஷம் போயிடுச்சு, ரொம்ப கடன், அதே கண்ணீர், அதே துக்கம், அதே துயரம், அதே துன்பம், அதே கஷ்டம், அதே வேதனை, அதே வறுமை, தரித்திரம், கடன் எல்லாம் இந்த வருஷமே போயிடுச்சுங்க. இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆண்டவரே, இந்த வருஷமாவது, இந்த வருஷம் பிறக்க போகுது. கரெக்டா அந்த வருஷம் பிறக்கும் போது கரெக்டா அந்த 12 மணிக்கு 10 மணிக்கே நாங்க போயிடுவோம் உள்ள, சர்ச்சு உள்ள. 1ஆம் தேதி அந்த 12 மணி அந்த வருஷம் பிறக்கும் பொழுது நாங்க உள்ள இருந்து எப்படியாவது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் எவ்வளவு முயற்சி பண்ண பாருங்க, ஒண்ணுமே நடக்கவே இல்லை பாருங்க வாழ்க்கையில. என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனும் இருதயத்துல, இயேசுவே இன்று முதல் நான் என்னோட வாழ்க்கையை உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேங்க, உண்மை என்னோட வாழ்க்கையின் ஆண்டவரை ரட்சகரை நான் ஏற்றுக்கொள்றேன், என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். எப்போ வாயை திறந்து சொன்னனோ அன்னைக்குல இருந்து வாழ்க்கை வேற திசையை நோக்கி செல்ல ஆரம்பிச்சு. உடனே எதுவும் மாறல, ஆனா எனக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துச்சு, ஒரு பெரிய ஒரு நிம்மதி வந்துச்சு, வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சுங்க. என் வாழ்க்கை சரியாயிடும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்குள்ள வந்து விட்டது. அதுதாங்க மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்றதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அன்னைக்கு வந்து என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்படியே என்ன கையை பிடிச்சி மேல தூக்கிட்டே வந்துட்டாரு. அப்படியே எங்கேயோ கடந்தேன், ஆனா இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு வாழ்க்கையில என்னை கொண்டு வந்துட்டாரு. பல வெற்றிகளை கொடுக்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் நான் வெற்றி பெறேன் எல்லாத்திலையும். என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருது, பண பிரச்சனைகள் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது, அதை எல்லாத்தையும் நான் ஜெயிக்கிறேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு தெய்வீக சக்தியை எனக்குள்ள வச்சுக்கிறாரு, என் மேல வச்சிருக்கிறாரு. இதை நான் நம்புறேன். நான் என்ன நம்புறேன், ஆண்டவர் என்னை விட்டு போறதே கிடையாதுங்க, எப்பவுமே என் கூடவே இருக்கிறாரு. அவர் என்னை விட்டு விலகிறதே இல்லை, என்னை கைவிடுறதே இல்லை, அவர் என் கூடவே இருக்கிறாருன்றத நான் நம்புறேன். இப்படிதாங்க ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வருது. ஆசீர்வாதம் ரெடியா இருக்குங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வாயை திறந்து நல்லா பேச கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார், கலாத்தியர்ல பார்த்தோம்ல, இப்ப எபேசியர்ல பார்க்க போறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவரை நம்பும் பொழுது என்ன நடக்கிறது, அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். வாழ்க்கையில எப்படி முன்னேறி வருவது, எப்படி நம்ம எதிர்த்து வருகிற பிரச்சனைகள் எல்லாம் எப்படி ஜெயிக்கிறது, வாழ்க்கை எப்படி ரொம்ப லேசா ஆகுறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதெல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்றாரு. என்கிட்ட வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க, எப்படி நல்லா வாடுறது, எப்படி வந்து வெற்றிகரமா வாடுறது, எப்படி பிரமாதமா வாடுறதுன்ற கற்றுக்கொள்ளுங்க, நான் சொல்ற வார்த்தையை கேளுங்க அப்படின்றாரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு.
இவ்வளவு அற்புதமா சொல்லியிருப்பாங்க. நாம என்ன நினைக்கிறோம், மிஞ்சி மிஞ்சி போனா, சிலரெல்லாம் போய் கேட்டேன், எனக்கு இந்த கடன் பிரச்சனை எல்லாம் போனா போதுங்க. சிலர் போய் கேட்டேன், உங்களுக்கு என்னங்க, எனக்கு இந்த பிசினஸ் நல்லா போனா போதுங்க. சிலர் போய் கேட்டேன், எனக்கு வெளியே கொடுத்துக்கிற பணம் வந்தா போதுங்க, அது மட்டும் வந்தாவே போதுங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நினைக்கிறீங்களே அதை விட அதிகமா, நீங்க வேண்டிக் கொள்றீங்களா அதுக்கும் அதிகமா, நீங்க நினைச்ச பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாக நான் உங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்றாரு. அப்படின்னா ஏன் என் வாழ்க்கையில் நடக்கலது? அங்க இன்னொன்னு சொல்றாரு, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு உள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே ஒரு பவர் அங்க வந்து பவர் அப்படின்ற ஒரு வார்த்தை, வல்லமை அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இது என்ன மாதிரி ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னா, வெடித்து சிதறக்கூடிய ஒரு வல்லமை. இந்த இதுல இருக்கிற அதே வார்த்தைகள் எடுத்து சொன்னோம்னா நமக்கு வந்து விளங்க மாட்டேங்குது இல்லையா? ஒரு உதாரணம் சொன்னா நமக்கு விளங்கும். இப்போ தீபாவளிக்கு நம்ம பட்டாசு எல்லாம் வெடிக்கிறோம் இல்லையா? அணுகுண்டு இருக்கு, அப்புறம் லக்ஷ்மி வெடி இருக்குது, அணுகுண்டு, லக்ஷ்மி வெடி, இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா உள்ள வெடி மருந்து வச்சிடுறாங்க. உள்ள வச்சு நல்லா சுருட்டி, நல்ல பேப்பர்ல எல்லாம் சுருட்டி, மேல ட்வைன் எல்லாம் போட்டு நல்லா கட்டி, அப்புறம் என்ன பண்றாங்க, அதுக்கு உள்ள போற மாதிரி ஒரு திரி வெளியே வைக்கிறாங்க. இந்த வெளியே இருந்து இந்த திரி எங்க போகுது, உள்ள வரைக்கும் போகுது. உள்ள வரைக்கும் போன உடனே இந்த திரியை இங்க கொளுத்துறோம், இந்த நெருப்பு இங்க இருந்து அப்படியே உள்ள போகுது. உள்ள போய் அங்க டச் ஆன உடனே என்ன பண்ணுது, உள்ள போய் அந்த நெருப்பு டச் ஆகணும், அப்பதான் அது வெடிக்கும். இந்த நெருப்பு உள்ள போய் டச் ஆகாத வரைக்கும் அது வெடிக்காது. அந்த பவர் தெரியவே தெரியாது. எவ்வளவு சவுண்ட் வரும் நமக்கு தெரியாது, எவ்வளவு அதிர்வு வரும் நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு இப்ப நாம அவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி தெரியுதுன்னா, ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு மாபெரும் எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்கணும். வாழ்க்கையில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கணும். பாருங்க, நம்ம விசுவாசம்னா என்னன்றத எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கணும். விசுவாசமானது நம்பப்படுகளுடைய உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமா இருக்கிறது. Faith is the substance of the things we hope for and the evidence of the things we do not see. அப்ப ஹோப் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது, நம்பிக்கை. நம்பிக்கைன்னு என்ன? நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும் என்கிற ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு. நல்லது நடக்கணும், இந்த பிசினஸ் ரொம்ப நல்லா போகும்னு நம்ம எதிர்பார்க்கணும். நீங்க எதிர்பார்க்கறீங்களா? என் வாழ்க்கை மாறும்ன்றத நீங்க எதிர்பார்க்கணும். வெளியே கொடுத்திருக்கிற பணம் எனக்கு வந்து சேரும்ன்றத நம்ம எதிர்பார்க்கணும். நம்பணும். முதல்ல இந்த நம்பினாதான் அந்த எதிர்பார்ப்பு வரும். நம்பிக்கை அப்படின்றது என்னன்னா, நல்லது நடக்கும் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. என் வாழ்க்கை மாறுமா, உங்க வாழ்க்கை மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்பிக்கையோட சொல்லணும், கண்டிப்பா மாறுங்க, மாறும், நான் எதிர்பார்க்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்றேன், என் வாழ்க்கை மாறும், மாறிட்டே இருக்கு. அதுதாங்க நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அப்படின்றது நல்லது நடக்கும் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய நம்ம என்ன நம்புறோம்னா, ஏதாவது கெட்டது நடந்துருமோ அப்படிதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம நினைச்சிட்டே, அதுதான் நினைச்சிட்டே இருக்கோம். ஒரு லேசா ரொம்ப லேசா ஒரு செஸ்ட் பெயின் வரட்டுமே. பல ஆண்டுகள் முன்னாடி எனக்கு அப்ப வந்து 25 வயசு எனக்கு. அப்பதான் எங்க அப்பா அம்மா 2 பேரும் அடுத்தடுத்த நாள் இறந்து போயிருக்காங்க. அது ஒரு மாசம் கழிச்சு எனக்கு வந்து ஒரு லேசா செஸ்ட் பெயின் வந்தது. செஸ்ட் பெயின் வந்தோம்னா என்னன்னா எண்ணம் போதும்னு நினைக்கிறீங்க. ஐயோயோ, நமக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, ஒரு மனைவி இருக்கிறாங்க, என்ன ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ, ஒருவேளை செத்து போயிடுவானா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் போல இருக்குது, இவ்வளவு வலி எடுக்குதே, என் மனைவிக்கு ஒண்ணுமே தெரியாது, வெளியே கடைக்கு போய் ஏதாவது வாங்குறது கூட ஒண்ணுமே தெரியாது, என் மனைவி என்ன பண்ணுவா, ஒரு கேஸ் புக் பண்றது கூட தெரியாது, பிள்ளைங்க சின்ன சின்ன பசங்களா இருக்காங்களே, இவங்களை படிக்க வைக்கணுமே, என்ன பண்ணுவா, மனைவி என்ன பண்ணுவா, எப்படி சம்பாத்தியம் எப்படி வரும், நான் தானே இப்ப ஏனிங்க நான் போயிட்டேன்னா எவ்வளவு போயிடுச்சு பாருங்க. என்ன சும்மா லேசா சும்மா லேசா ஒரு செஸ்ட் பெயின், அவ்வளவுதான். மனம் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்குது. வெளியே இருந்து என்ன பண்றான் பிசாசு, சத்துரு, அவன் இதா இருக்குமோ அதா இருக்குமோ அப்படின்னு நம்மள அப்படியே நினைச்சு பயம் உறுத்துறான் பாருங்க. அதுதான் நம்ம பயம் இல்லைன்னு பாடுறோம். நம்ம ஒவ்வொரு நாள் நிறைய நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம சொன்னோம், நான் பயப்பட மாட்டேங்க, நான் தைரியமா இருப்பேன், கடவுள் என்னோட கூட இருக்கிறாரு, அவர் என் வாழ்க்கையை மாத்த விரும்புறாரு, நான் விட்டு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை அவர் கையில ஒப்பு கொடுக்குறேன். அப்ப பிசாசு என்ன பண்றான்னா, ஒரு சின்ன நம்முடைய வாழ்க்கையில சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயத்த பூதாகரமாக்கி காட்டுறான். என்ன பண்ணுவ நீ, என்ன பண்ண போற, நீ செத்துதான் போயிட போற, இது கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் தான் இருக்கும். அவன் என்ன பண்றான், பலவிதமான தீய எண்ணங்களை நமக்குள்ள வந்து விதைக்கிறான்.
நம்ம நல்லதை எதிர்பார்க்கறதுக்கு பதில் கெட்டதை ரொம்ப அதிகமா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. இப்ப எப்படி வாழ்க்கையில் நல்லா ஆகும்? வேத வசனம் சொல்லுது, as a man thinketh so easy. மனிதனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ வாழ்க்கை அதே மாதிரி மாறிடும். இப்படி இருக்குமோ, அப்படி ஆயிடுமோ, ஒருவேளை இந்த டீலிங் முடியாதோ, இவர் வாங்க மாட்டாரோ, இவர் நம்ம கையை விட்டு கை நழுவி போயிடுமோ அப்படின்னு நினைச்சா அவ்வளவுதான். ஏன்னா as a man thinketh so easy, அவன் நினைவு எப்படி அப்படியே இருக்கணும். அப்ப இந்த திங்கிங் என்ன பண்ணணும்? நம்ம கரெக்ட் பண்ணணும். திங்கிங்கை கரெக்ட் பண்ணணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து பேச்சை சரிப்படுத்தணும். முதல்ல பேச்சை நம்ம முதல்ல சரிப்படுத்தணும். கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். என் வாழ்க்கையை பார்த்து நல்ல விஷயங்களை நான் கூறுறேன். நான் நினைக்கிறதோட அவர் ரொம்ப அதிகமா எனக்கு தரேன்னு சொல்லிக்கிறார். இதை நான் நம்புறேன். என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நம்புகிறேன். என் மனைவி பிள்ளைகள் நன்றா இருப்பார்கள் என்று நம்புகிறேன். என் வேலை ரொம்ப நல்லா நடக்கும்னு நான் நம்புறேன். என்னுடைய பிசினஸ் ரொம்ப நல்லா போகும்னு நான் நம்புறேன், எதிர்பார்க்கிறேன். நான் நம்பிக்கை இருக்கும்பொழுது என்ன பண்ணும்? விசுவாசம் இருக்கும்பொழுது நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்ப பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்கு. அங்க இருந்து சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். இந்த கதையை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நான் வாசிச்சா ரொம்ப நேரம் ஆகும். ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவி. இந்த தீர்க்கதரிசி ரொம்ப நல்லவர், கடவுளுடைய மனுஷன். அவருக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. திடீர்னு இந்த தீர்க்கதரிசி இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போகும்பொழுது இவர் நிறைய கடன் வாங்கிடுறாரு. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல இருக்கு, 1ஆம் வசனத்துல. இவர் ரொம்ப கடன் வாங்கிடுறாரு. கடன் வாங்கிட்டதுனால இந்த இவர் இறந்துடுறாரு. இறந்துட்ட பிறகு இந்த கடன் கொடுத்தவங்க என்ன பண்றாங்க? இந்த 2 பிள்ளைகளை அடிமைகளாக பிடித்து கொண்டு போகும்படி வராங்க. வந்தவொடனே இந்த அம்மாக்கு ஒரே கஷ்டமாயிடுது. நாங்க இவ்வளவு நாள் நாங்க கடவுளை நம்பிட்டு இருக்கோம், கடவுளை விசுவாசிக்கிறோம், நல்லது நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அவர் கடவுளுடைய மனுஷன், அவர் நல்ல மனுஷன், தேவனுடைய மனுஷன். இவர் இறந்துட்டாரு. கடன் கொடுத்தவன் இப்போ பிள்ளைங்களை பிடிச்சுன்னு போட்டு வந்திருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றது? சரி, இந்த தீர்க்கதரிசிகிட்ட போவோம்னு சொல்லி எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போற. எலிசா தீர்க்கதரிசிகிட்ட போய் அவர் வந்து அந்த அம்மா வந்து கேக்குறாங்க, ஐயா இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய புருஷன் வந்து தேவனுடைய மனுஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அவர் நிறைய கடன் வாங்கிட்டு இருந்தாரு. கடன் கொடுத்தவங்க இப்ப பிள்ளைய பிடிச்சிட்டு போத்து வந்துருக்காங்க. 2 பிள்ளைய அடிமையா பிடிச்சின்னு போத்து வந்திருக்காங்க. எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அம்மா என்ன யோசிக்கிறாங்க? தீர்க்கதரிசி ஏதாவது பெருசா ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவரு என்ன கேக்குறாரு? உன் வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. உன் வீட்டுல என்ன இருக்கு? அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு கூட எண்ணெயை தவிர வேற ஒண்ணும் இல்லை. நிறைய நேரங்கள்ல அந்த நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு காரியம் நம்ம கிட்ட தான் இருக்கு, நமக்குள்ள இருக்கு, நம்ம கையில இருக்கு, நம்முடைய வீட்டுல இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, நீ போய் கதவை உள்புறமா பூட்டி ஒரு 2 பிள்ளைங்களும் உள்ள கூப்பிட்டு இந்த ஊர் முழுக்க இருக்கிற மக்கள் இடத்துல வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. அந்த வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அதுல இருந்த எண்ணெய் என்ன பண்ணு ஊற்று அப்படின்றாரு. அங்க ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்யறாரு. என்ன பண்றாருன்னா, ஊத்த எண்ணெய் வந்துட்டே இருக்குது, பயங்கரமா வந்துட்டே இருக்குது. எல்லா பாத்திரத்திலையும் ஊத்துறாங்க. எத்தனை பாத்திரத்துல ஊத்துனாங்க அத்தனை பாத்திரத்திலையும் எண்ணெய் வந்துட்டே இருக்கு பாருங்க. நிக்கவே இல்லை. கடவுள் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறாரு, ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிறாரு, ஒரு பெரிய தயவை அந்த விதவையின் மேல காட்டுறாரு, அந்த பிள்ளைகள் மேல காட்டுறாரு. நான் சொல்றேன், அதே தயவை இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல காட்டுறாருங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையை உயர்த்த விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். அந்த அம்மா எல்லாத்தையும் ஊத்தி முடிச்ச பிறகு அதை போய் தேவனோட மனுஷன்கிட்ட சொல்றாங்க, ஐயா எல்லாத்தையும் ஊத்திட்டாங்க. இந்த அம்மா கேக்குறாங்க, இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வான்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைங்க சொல்றாங்க இல்ல அப்படின்னு ஒண்ணு எண்ணெய் நின்று போச்சு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வெறும் பாத்திரங்கள்லாம் பாருங்க. வெறும் பாத்திரங்கள் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன், இந்த எதிர்பார்ப்பு. கடவுளை தேடி நான் வந்துடுவேன். அன்னைக்கு அவங்க அந்த அம்மா வந்த மாதிரி இன்னைக்கு நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்க புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்க. அன்னைக்கு அவங்க வந்த மாதிரி இன்னைக்கு நீங்க தான் வந்திருக்கீங்க. என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும், என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கணும், என் வாழ்க்கை மாறணும், இந்த தரித்திரத்துல இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் விரும்பல, இது மாறணும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட இன்னைக்கு வந்திருக்கீங்க பாருங்க. நான் சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை நிச்சயமா செய்வார். உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை மாறும் கண்டிப்பா. அந்த வெறும் பாத்திரங்கள்லாம் என்னன்னா, அந்த வெறும் பாத்திரங்கள் தான் நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்.
அவர் கேட்கிறாரு, உன்னுடைய வீட்டுல என்ன இருக்கு அப்படிங்க. வீடுன்றது நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. இன்னைக்கு உங்க இருதயத்துல என்ன இருக்கு? நம்பிக்கை துளியாவது இருக்கா? வாழ்க்கை மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா? நல்லது நடக்கணும்ன்ற ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கா? உங்க இருதயத்துல என்ன இருக்கு? உங்க வீட்டுல என்ன இருக்குன்னு அன்னைக்கு தீர்க்கதரிசி கேட்டாரு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க இருதயத்துல என்ன இருக்கு? இந்த வீடுதான் அந்த அம்மாவுடைய இருதயம். இந்த வீடுதான் இன்னைக்கு நம்மளுடைய இருதயம். அதுல எதிர்பார்ப்பு இருக்கா? கடவுளை பற்றிய ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்கா? நிறைய பேர் கடவுள் மேல கோவம். அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. அவன் கொலை பண்றான், அவன் கஞ்சா அடிக்கிறான், அவன் என்னென்ன தப்பெல்லாம் பண்றான். அவன்லாம் எப்படி இருக்கிறான் பாருங்க. நான் ஒழுங்கா இருக்கிறேன், எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை. ஐ எம் டீ டோட்டலர், பட் ஐ எம் சஃபரிங். நான் பணத்தை கஷ்டப்படுறேன், வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், நிறைய சோதனைகள். அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் இப்ப கடவுள் சரி கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, அவரை பற்றினதான ஒரு நல்ல எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். கடவுள் ரொம்ப நல்லவர் அப்படின்ற எண்ணம் நமக்கு முதல்ல நம்முடைய இருதயத்துல ஆழமா பதியணும். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் எனக்கு நன்மை செய்ய விரும்புறாரு, நான் நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. என் வாழ்க்கை கெட்டு போறத அவர் விரும்பல. வேத வசனம் சொல்றது, ஒருவனும் கெட்டு போகாமல், ஒரு ஆள் கூட கெட்டு போறது அவருடைய திட்டமே கிடையாது. அந்த பிளான்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. உங்களுக்கு எப்ப காய்ச்சலை கொடுக்கலாம், உங்களுக்கு எப்ப கஷ்டத்தை கொடுக்கலாம், உங்களுக்கு எப்ப நீங்க எப்ப தப்பு செய்வீங்க, உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடக்க வைக்கலாம் அப்படின்லாம் கடவுள் ஒன்றும் பாக்குறது இல்லை. எல்லாத்தையும் எடுத்து அவர் மேல போட்டார், இயேசு கிறிஸ்து மேல போட்டாரு. உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் என்றும் இந்த சாபத்திலிருந்தும் எல்லாத்துல இருந்தும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். அப்ப உங்க இருதயத்துல என்ன இருக்கு? அன்னைக்கு தீர்க்கதரிசி கேட்ட மாதிரி நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க இருதயத்துல அந்த எதிர்பார்ப்பு இருக்கா? எதிர்பார்ப்பு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு அவருடைய வல்லமை நமக்கு வேலை செய்யும். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அணுகுண்டு, அப்புறம் ஒரு வெடி, லக்ஷ்மி வெடி, இதெல்லாம் என்ன பண்ண, திரிய பத்த வைக்கணும். ஒரு இக்னிஷன் ஒண்ணு. கார் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, எல்லாம் இருக்கு, சாவியை போட்டு என்ன பண்ணும், ஸ்டார்ட் பண்ணணும். இக்னிஷன் கொடுத்தாதான் அங்க போய் உள்ள என்னமோ ஒன்று ஆகுது, ஃபயர் ஆகி கரெக்டா அந்த என்ஜின்ல இருந்து அங்க பவர் உற்பத்தி ஆகுது, கார் என்ன பண்ணுது, முன்னோக்கி செல்ல வைக்குது. அப்ப இக்னைட் பண்ணணும் பாருங்க, ஒரு பத்த வைக்கணும், ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி. அது என்னன்னா, இந்த எக்ஸ்பெக்டேஷன் நமக்குள்ள இருக்கணும். கடவுள் என் வாழ்க்கையை மாத்த விரும்புறாரு, நானும் விரும்புறேன். இப்ப அது மாறணும்னா நான் என்ன பண்ணணும், அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதையே நானும் பேசணும். ஹலோ, உங்க பைக் சாவி எடுத்துன்னு போய் என் காருக்கு போட்டு ஸ்டார்ட் ஆகுமா? ஆகாதுங்க. அவர் ஒண்ணு சொல்லியிருக்க, நாம வேற ஒண்ணு சொல்லியிருந்தா எங்க வாழ்க்கை உருப்பட போகுது? நல்லா ஆகாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாமளும் சொல்லணும். நல்லது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கணும். ஏன்னா இந்த வேத வசனம் சொல்லுது, எப்ப இது நடக்கும், எப்ப நாம வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கும் மிகவும் அதிகமா எப்ப அவர் நமக்கு செய்ய போறாரு, அந்த நம் வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு உள்ள எப்படி ஒரு வெடிப்பொருள் ஒரு பேப்பர்ல சுத்தி மேல ட்வைன்லாம் போட்டு அணுகுண்டு மாதிரி வச்சிருக்கோம், அது மாதிரி வச்சிருக்கு. இப்ப திரினது வாய் தான், வாயில இருந்து வர வார்த்தை தான் பத்த வைக்கிற மாதிரி. சிலர் யாராவது போய் யார் மேலாவது கோல் சொல்லும்போது, பத்த வச்சிட்டியா கேக்குறோமா? கேக்குறோம்ல, பத்த வச்சிட்டியா, உன் வேலை முடிஞ்சது, நல்லா பத்த வச்சிட்டாரு. வார்த்தை தாங்க பத்த வைக்கிறது. அப்ப நாம என்ன பண்ணணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லும் பொழுது இந்த தீரிய பத்த வைக்கிறோம். உள்ள அவர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் மூலமா அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உள்ள அந்த பவர் வெடித்து சதற ஆரம்பிக்கிறது, அது வேலை செய்ய ஆரம்பிக்குது, உள்ள ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. உள்ள நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற எண்ணம் பரவ ஆரம்பிக்கிறது. அவர் ஏராளமான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, உனக்கு ஒரு குறையும் இருக்காதுப்பா, நீ நல்லா திருப்தியா சாப்பிடுவ, உனக்கு ஒரு குறையும் இருக்காது, நீ நல்லா இருப்ப, யூ வில் ஹேவ் plenty of money. நான் உங்களுக்கு இங்கே காமிக்க முடியும், வேத புஸ்தகத்துல இருந்து எடுத்து காமிக்க முடியும். அவர் சொல்றாரு, அவரு ஏராளமான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாரு. என்னெல்லாம் சொல்லணும்னு இப்ப நான் உங்களுக்கு கற்று தருகிறேன். என்னெல்லாம் சொல்லணும், ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். ஒரு மொழியாக்கத்துல இருந்து வாசிக்க போறேன். அதுல இருந்து நாம இப்போ அந்த ஒரு சில வசனங்களை நாம பார்க்க போறோம். இந்த வேத பகுதியில பாத்தீங்கன்னா CEV டிரான்ஸ்லேஷன் ஒண்ணு இருக்கு.
சிஇவி டிரான்ஸ்லேஷன். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். அதை வந்து சிஇவி டிரான்ஸ்லேஷன்ல இருந்து உங்களுக்காக நான் அதை வாசிக்க போறேன். அதுல இருக்கிற ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். அது என்ன சொல்லுதுன்றத நாம கவனிப்போம். உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை திருப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்க போறேன். ஏன்னா அதைத்தான் நம்ம வந்து இனி வர நாட்கள்ல நாம பேச போகிறோம். உங்களுக்கு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். சிஇவி டிரான்ஸ்லேஷன்ல இருந்து வாசிக்கிறேன். இப்போ அவர் சொல்றாரு, 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். The Lord will make your businesses and your farms successful. கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க, உங்களை பார்த்து அவர் சொல்றாருங்க. The Lord will make your businesses and farms successful. உங்களுடைய பண்ணைகளையும் நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரங்களையும் பெரும் வெற்றி எடுக்கும்படி கர்த்தர் செய்வார். எவ்வளவு பெரிய வெற்றி. இப்ப நாம என்ன பேசணும்? நம்ம வந்து என்ன பண்றோம் பாருங்க, ஒண்ணுமே ஆகலைங்க, ஒண்ணுமே நடக்கலைங்க, எல்லாம் வர மாதிரி இருக்குதுங்க, ஆனா எல்லாமே கை நழுவி போயிடுதுங்க. எங்கேயோ பிரச்சனை இருக்குங்க, நம்மளே சொல்லிடுறோம், என்னமோ தெரியலங்க. ஆனா அவர் சொன்னதை இப்ப நம்ம வாயில வச்சு சொல்லணும். ஏன்னா இப்ப வாயில சொல்றதுதான் திரிய பத்த வைக்கிற மாதிரி. ஹலோ, எல்லாரும் கேக்குதா நான் சொல்றது? வாயில சொல்றோம் பாருங்க. இப்ப இன்னைக்குல இருந்து இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இல்ல இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து கேளுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல கூட அனுப்பி வைக்கிறேன். வாயை திறந்து பேசும்போது திரிய பத்த வைக்கிறோம். The Lord will make your businesses and farms successful. இப்ப நான் அதையே பேசணும். கர்த்தர் என்னுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் என்னுடைய தொழிலை ஆசீர்வதிக்கிறார், என்னுடைய பண்ணைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார், நான் செய்யற ஒவ்வொரு வேலையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். You will have plenty of bread to eat. சாப்பிடுறதுக்கு நிறைய இருக்கும். plenty of bread, நிறைய இருக்கும் அப்படின்றாரு. ஆனா இன்னைக்கு உலகத்துல பாருங்க, நிறைய பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு நிறைய இருக்கும் உனக்கு. நம்ம வாய் திறந்து இதை சொல்லணுங்க. இதை சொல்லும் போது இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும். நம்ம சொன்னாதான் அது வந்து பலிக்கும். 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். The Lord will make you successful in your daily work. அன்றாட வேலையை கடவுள் என்ன பண்ணுவாரு உங்களுடைய வாழ்க்கையில? அவர் ஆசீர்வதிப்பார். டெய்லி நீங்க செய்யறீங்களா அன்றாட வேலைகள்? நீங்க ஒரு வேலை டெலிகாலரா இருக்கலாம், அல்லது விபியா இருக்கலாம், அல்லது டீம் லீடரா இருக்கலாம், அல்லது மேனேஜரா இருக்கலாம், யாரா வேணுமானா இருக்கலாம். நீங்க செய்யற அன்றாட நீங்க என்னெல்லாம் செய்யறீங்களோ அதெல்லாம் என்ன பண்றேன் நான் ஆசீர்வதிக்கிறேன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அப்படி இருக்குங்க. நான் பைபிளை பார்த்தா வாசிக்கிறேன். The Lord will make you successful. The Lord will make you successful. உங்களை ஒரு வெற்றியாளரா அவர் மாற்றி இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? நம்ம என்ன பண்ண பேசணும். நம்ம ஒரு நல்லது நடக்கணும்ன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருங்கன்னா நம்ம பேசணும். கர்த்தர் என்ன ஆசீர்வச்சிருக்கிறாருங்க, என்ன என் வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை தரேன்னு சொல்கிறார். என்ன ஒரு வெற்றியாளரா மாற்றி இருக்கிறாரு. நான் வெற்றி பெறுகிறோம்னா ஒரு சில தோல்விகள் அங்கங்க என் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கலாம், என்னோட பிசினஸ்ல அங்கங்க சில தொய்வுகள் ஏற்பட்டிருக்கலாம், அங்கங்க கொஞ்சம் நான் கடன் வாங்கிடலாம். ஆனா கடவுள் என்ன, The Lord will make you successful in your daily work. 8ஆம் வசனம். And he will make sure that you are successful in everything you do. நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும் நீங்கள் வெற்றி பெறுவதை கர்த்தர் உறுதி செய்கிறார். எல்லாத்திலுமே வெற்றி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை திங்க் பண்ணுங்க நல்லா. நம்முடைய மனசை வந்து சும்மா வெறுமையா விட்டாக்கா, இந்த உலக பிரகாரமா மெடிடேஷன்லாம் அப்படின்னு சொல்லும்போது போய் எங்கேயும் எந்த சத்தமும் கேட்காத ஒரு இடத்துல போய் நல்லா சமணமிட்டு உட்காந்துங்க, கண்ணை நல்லா மூடிக்கோங்க, கையை அப்படி வச்சுக்கோங்க, உங்க மைண்டை எம்டி பண்ணுங்க அப்படின்றாங்க. மைண்டை எம்டி பண்ணவும் முடியாது, சாத்தியமே கிடையாது.
ஆனா கர்த்தர் மெடிடேட் பண்ணும்போது என்ன சொல்றாரு? மெடிடேஷன் ஒரு பெரிய சக்சஸ் கொண்டு வரும். என்னத்தை மெடிடேட் பண்ணணும்? அவர் நம்முடைய வாழ்க்கையை பத்தி என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை மெடிடேட் பண்ணுங்க. அவர் சொல்லிக்கிறாரு, அன்றாட வேலையை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ எதை செஞ்சாலும் நான் அதை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு அதுல ஒரு பெரிய வெற்றியை தரேன். நம்ம அதை சொல்லணுமா இல்லையா? சொன்னாதானே அந்த வல்லமை வேலை செய்யும். நம்ம நினைக்கிறதோட அதிகமா அது வரும். நம்ம வேண்டதோட ரொம்ப அதிகமா நமக்கு கிடைக்கும். அப்ப நாம என்னத்தை எதிர்பார்க்கணும்? இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு நல்லா இருக்கிறத நம்ம எதிர்பார்க்கணும். நான் செய்யற எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதை கடவுள் ஆசீர்வதிக்கிறாருன்றதை நான் எதிர்பார்க்கணும். என்னோட அன்றாட வேலைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்றதை நான் எதிர்பார்க்கணும். என்னோட பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நான் என்ன பண்ண வேண்டும்? எதிர்பார்க்க வேண்டும். இது ஒரு முறை 2 முறை இல்லைங்க, திரும்ப 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 அது வந்து கொண்டே இருக்காது. கடைசியில அவர் சொல்றாரு, யூ வில் ஹேவ் plenty of money. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு பணம் இல்லாத எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமா இருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, யூ வில் ஹேவ் plenty of money. எதுக்கு இந்த plenty of money? to lend to other nations. பல தேசங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அந்த அளவுக்கு பணம் உங்ககிட்ட இருக்கும்படி பார்த்து. பட் யூ won't need to borrow any yourself. நீங்க கடன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்றார். அந்த அளவு நான் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறேன் அப்படின்றார். நான் இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஒருவேளை இன்னைக்கு இது ரொம்ப புதுசா கூட இருக்கலாம், ஆனா நம்பிக்கை வைங்க. இது நடக்கும்ன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உள்ளத்துல வளர்த்துக்கோங்க. மனதுல இதை கொண்டு போய் ஆழமா வைங்க. நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கடவுளை சொல்லிக்கிறார், இந்த உலகத்தை உண்டாக்குன கடவுள் சொல்லிக்கிறாரு, உன்னோட பிசினஸ் ஆசீர்வதிப்பேன், டெய்லி ஒர்க் ஆசீர்வதிப்பேன், நீ எதை செஞ்சாலும் அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வரும், உனக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய இருக்கும், உனக்கு கடன் கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கும், நிறைய பணம் இருக்கும்னு சொல்லிக்கிறாரு. இதெல்லாத்தையும் நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். எத்தனையோ வருஷமா நான் விசுவாசிச்சுட்டே இருக்கேன். அதெல்லாம் எனக்கு நடக்குது. நான் சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கும் நடக்கும். இதாங்க கடவுள் உங்களை பத்தி ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கணும்னு விரும்புறாரு. நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறாரு. நீங்க ஏராளம் தாராளமா பெருகணும்னு விரும்புறாரு. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்கணும்னு விரும்புறாரு. வானத்தையும் பூமி உண்டாக்குன படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும்னு விரும்புறாரு. எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இருந்துச்சுன்னா எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கணும். அன்னைக்கு அவர் பார்த்து கேட்டாரு, உங்க வீட்டுல என்னம்மா இருக்குது? இன்னைக்கு அதே கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க உள்ளத்துல எதிர்பார்ப்பு இருக்கா? என் வாழ்க்கை மாறும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கா? கடவுள் ரொம்ப நல்லவர்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கா? நல்லதை நடக்கும்ன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கா? இல்லைன்னா இன்னைக்கு அதை உள்ள ஏற்படுத்துங்க. அந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துங்க. நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். விசுவாசிக்க ஆரம்பிங்கள். எதிர்பாருங்கள். இன்னைக்குல இருந்து எழுதி வச்சுக்கோங்க கரெக்டா. இன்னைக்கு நான் இன்னைக்கு எத்தனாம் தேதி? இன்னைக்கு 19ஆம் தேதி, மார்ச் 19ஆம் தேதி 2025. இன்னைக்கு இந்த சபைக்கு நான் வந்தேன். இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கேன். கடவுளோட வல்லமையான வார்த்தைகளை நான் கேட்டிருக்கேன். இதை ஒவ்வொரு நாளும் நான் போய் சொல்ல போறேன். என்னால எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நான் சொல்ல போறேன். ஏன் சொல்லக்கூடாது? அவர் சொல்லிக்கிறாருங்க. சொல்ல பத்த வைக்கிறோங்க. பத்த வைக்க அது இங்க உள்ள ஒரு பெரிய பவர் உள்ள ஒர்க் பண்ணின்னு அங்க வரைக்கும் போகுது. அங்க வரைக்கும் போய் கனெக்ட் ஆகுது. உள்ள ஒரு பெரிய வேலை அது நடப்பிக்குது. தைரியத்தை கொடுக்குது. தைரியமா ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்து, தைரியமா பேசுறதுக்கு உதவி செய்து, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாழ்க்கையில உதவி செய்து, எல்லாம் பயந்து நடுங்கி அப்படியே நின்றுட்டு இருக்கோம். இல்லைங்க, தைரியமா இருக்கணும், பயப்பட கூடாது. ஏன்னா அவரு சொல்லிட்டார், நான் உங்க கூட உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உங்க நல்லது நடக்கும் கண்டிப்பா. நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன். நான் கேட்கிறேன், அவர் இவ்வளவு சொல்லிக்கிறாரு, நம்ம என்னைக்காவது இதெல்லாம் சொல்லியிருக்கோமா? நான் சொல்றேன், இன்னைக்குல இருந்து சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். என்னைக்கு சொல்றோமோ, எந்த அளவுக்கு சொல்றோமோ அந்த அளவு தான் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குதோ அந்த அளவு தான் நமக்கு எல்லாமே நடக்கும். அவர் சொல்றாரு, நீ நினைக்கிறதுக்கு, வேண்டிக் கொள்றதுக்கு, கற்பனை பண்ணி பாக்குறதுக்கு மிக அதிகமா நான் செய்யறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா எப்ப அது நடக்க போகுதுன்னா, இங்க நம்ம சொல்லும் பொழுது திரிய பத்த வைக்கிறோம், அது உள்ள போகுது. உள்ள ஒரு பெரிய வேலையை வல்லமை அங்க கிரியை செய்யுது. அதன்படிதான் வெளியே செய்யறாரு. அது உள்ள எவ்வளவு பவர் ஒர்க் பண்ணுதோ அந்த அளவுதான் வெளியே அது மேனிஃபெஸ்ட் ஆகும். நிறைய பேர் இன்னும் திரிய பத்த வைக்கவே இல்லை. உள்ள பவர் இருக்கு, ஆனா இன்னும் திரிய பத்த வைக்கவே இல்லை. வாய் திறந்து சொல்லவே இல்லை. சொல்லுங்க, I am blessed. I will have plenty of money to lend to other nations. The Lord, சொல்லுங்க, the Lord will make sure that I am successful in everything I do. The Lord will bless my businesses and my farms. The Lord will make me a success in my daily work. தினந்தோறும் சொல்லுங்க, தினந்தோறும் சொல்லுங்க. எத்தனை முறை முடியுமோ அதெல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு பத்த வச்சிருக்கீங்க லேசா,
ஆனா விடாதீங்க, திரும்ப திரும்ப பத்த வைங்க. இன்னும் நல்லா வெடிக்கட்டும், உள்ள நல்லா ஒர்க் பண்ணட்டும். உள்ள ஒர்க் பண்ண வெளியே அது மேனிஃபெஸ்ட் ஆகும். எத்தனை பேர் சொல்லுங்க, இன்னைக்குல இருந்து நான் பேசுவாங்க அதை. கண்டிப்பா என் வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு, எதிர்பார்ப்பு வந்திருக்கு. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கத்துட்டு உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுல இருந்து தான், இயேசுவை ஏற்றுக்கொள்றதுல இருந்து தான் வாழ்க்கையை ஆரம்பிக்குதுங்க. அது நடக்காம வேற எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த உலகம் முழுக்க சாபத்தில் இருக்கு. அவர் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ள வரும்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறுகிறது. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் பணிபுரிகிற மெர்லும் கம்பெனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மெர்லும் கம்பெனியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அதனுடைய ஓனருக்காக, ஜிஎம்காக ஜெபிக்கிறோம். அதனுடைய விபிஸ்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுல இருக்கிற டிஎல்காக ஜெபிக்கிறோம். அதுல இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு டெலிகாலர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அதுல பணிபுரிகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்லது நடக்கும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையை உம்முடைய தயவினால நிரப்புவீராக, உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக, உம்முடைய கிருபையினால் நிரப்புவீராக, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக, உம்முடைய செழிப்பினாலே நிரப்புவீராக. இவருடைய வாழ்க்கையில நல்லது நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிற அந்த நன்மையான காரியங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இவர்கள் வாயை திறந்து பேசட்டும். They are blessed people of Father. In the name of Jesus, I plead the blood over every person in this church of Father. In the name of Jesus, I plead the blood over their businesses. I plead the blood of Jesus Christ over their businesses, Lord. I plead the blood over their families, oh Father. In the name of Jesus, let them be blessed by the blood of Jesus. In the name of Jesus, I declare supernatural miracles to manifest in their lives, oh Father. I decree and declare, Lord, supernatural doors be open to them in the name of Jesus. ஆண்டவரே, அவர்கள் வாயை திறந்து வார்த்தையை பேசும்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட கதவுகள் திறக்கட்டும், சூப்பர் நேச்சுரலா வழி வாசல்கள் திறக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய மனதில் இருக்கிற சந்தேகங்கள், அவிசுவாசங்கள், அவ நம்பிக்கைகள் வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். நம்பிக்கை உள்ளத்தில் ஊற்றெடுக்கட்டும், குடும்பம் சீர்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஒரு அலைன்மெண்ட் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை இவர்களும் தங்களோட வாயில வைத்து பேச இவர்களுக்கு எல்லாவற்றிலும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, இங்கிருந்து இவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது அற்புதங்கள் இவர்களுக்கு நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், வாழ்க்கைகள் மாறட்டும். ஆண்டவர், வாழ்க்கையில பெரிய பெரிய தயவுகள் இவர்களுக்கு வந்து கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். வழிகள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சூப்பர் நேச்சுரலா ஆண்டவரே அற்புதங்கள் இவர்களுக்கு நடக்கட்டும். அந்த அம்மாவுக்கு இருக்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் நடந்தது, ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அது போல ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். வெளியே கொடுத்திருக்கிற பணங்கள் இவர்களுடைய கையில வந்து கிடைக்கட்டும். நிறைய பிசினஸ் டீலை இவர்கள் முடிக்கட்டும். இவர்கள் கையில பணம் புரளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். ஆண்டவர், சாபங்களாம் நீங்கி இருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் இவர்களுக்கு வந்து இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்மைகள் நடக்கட்டும் ஆண்டவரே. நல்லது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு இவர்களுடைய உள்ளத்திலும் மனதிலும் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையின் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.